blockade opponent கிங்கோட எஸ்கேப்பிங் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்றது, ரைட்டா? ஸோ இப்போ நீங்க ஒரு செக்மேட் பிளாட்டனுக்கு opponent கிங்க்கு ஒரே ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இருக்கு. ஸோ அந்த எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா எய்தர் நாம கண்ட்ரோல் பண்ணலாம் ஆர் opponentோட பீஸை வச்சு அந்த ஸ்கொயரை பிளாக் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கிங்குக்கு இந்த பொசிஷன் பாருங்க, கிங்குக்கு ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் கூட இல்லை. ஓகே, பிளாக் டு பிளே. நைட் B2 நான்னா செக்மேட்டா கிடையாது, ஏன்னா கிங்குக்கு D2ல எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இருக்கு, ரைட்டா? அப்போ இந்த D2 மட்டும் தான் எஸ்கேப்பிங் ஸ்கொயர் NB2 செக்குக்கு. நம்ம இந்த D2வை கண்ட்ரோல் பண்ணணும். ரூக் ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, ஆனா NB2 வைக்கும்போது நம்ம அதை பிளாக் பண்றோம், ரைட்டா? ஸோ அது கண்ட்ரோல் பண்ணல. ஸோ ஒன்னு நாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஆப்போனண்டோட ஏதோ ஒரு பீஸ் அந்த ஸ்கொயரை பிளாக் பண்ணிட்டு இருக்கணும், அப்பதான் அந்த கிங் அங்க போகாது. ஓகே, ஸோ இப்போ ஆப்போனண்டோட ஒரு பீஸ் அந்த ஸ்கொயருக்கு வர வைக்கிறது தான் பிளாக்கேட். ஸோ ஆன்சர் ரூக் D2 செக். ரூக் D2 செக் ஆடும்போது நைட் சப்போர்ட்டோட வைக்கிறதுனால ஆப்போனண்டால கிங் இன்டர் அடிக்க முடியாது. கிங்குக்கு வர எங்கேயுமே எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இல்ல, பிஷப்பால தான் அடிச்சாகணும். ஸோ அந்த எஸ்கேப்பிங் ஸ்கொயர் பிளாக் ஆயிடுச்சு. இப்போ NB2 செக்மேட். ஓகே, அதே மாதிரி இந்த பொசிஷன் பாருங்க, ஒயிட் டு பிளே. ஸோ ஒயிட் டு பிளே இப்போ என்ன ப்ராப்ளம்னா பிஷப் E3 செக் பார்த்தோன்னே தெரியுது. ஆனால் இந்த பிஷப் E3 செக்குக்கு கிங் C3 ஒரே ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர், ரைட்டா? C3 ஸ்கொயர் இல்லைன்னா மேட் அங்க. அப்போ அந்த C3 ஸ்கொயர்ல ஒன்னு நாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும், இல்ல ஆப்போனண்டோட பீஸை பிளாக் பண்ண வைக்கணும். நாம கண்ட்ரோல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா பிஷப் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. பிஷப்பை எடுக்கும் போது என்ன ஆகும், கண்ட்ரோல் போயிடும், ரைட்டா? ஸோ C3 செக் ஃபர்ஸ்ட் மூவ். C3 செக் ஃபர்ஸ்ட் மூவ் வைக்கிறதுனால ஆப்போனண்ட் குயினால் அடிச்சுதான் ஆகணும். குயினால் அடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த கிங்கோட எஸ்கேப்பிங் ஸ்கொயர் பிளாக் ஆயிடுச்சு. இப்போ பிஷப் E3 செக்மேட். ஸோ இப்போ இந்த பிளாக்கெட் டாபிக்ல இருந்து நான் உங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கேன், அதோட ஆன்சர் கண்டுபிடிச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.